விநாயகர் சதுர்த்தி அன்று எந்த முறையில் விநாயகப் பெருமானை வழிபட்டால் அவருடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும் என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். விநாயகர் சதுர்த்தி வழிபாடு ஆட்டம் பாட்டம் என 10 நாட்கள் விழாவாக கொண்டாட்டமாக நடத்தப்படும் வழிபாடாகும். அதே சமயம் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை உரிய வழிபாட்டு விதிமுறைகளை பின்பற்றி வழிபடுவதால் அவரின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். இதனால் துன்பங்கள் தடைகள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும். விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகர் பெருமான் அவதாரம் செய்த திருநாளாகும். பொதுவாக விநாயகரை எப்படி வழிபட்டாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்வார் என்றாலும் விநாயகரை வழிபடுவதற்குரிய விதிமுறைகளை பின்பற்றி முறையாக வழிபட்டால் விநாயகரின் அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். வழக்கமாக விநாயகர் சதுர்த்தி என்றால் முதல் நாளே வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து வைத்து விடுவோம். விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய தினமோ அல்லது அன்றைக்கு காலையிலேயோ புதிய விநாயகர் சிலை வாங்கி வந்து வைத்து அதற்கு பூ போட்டு நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவோம். ஆனால் இந்த வழிபாட்டில் சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக கவனித்து செய்ய வேண்டும். விநாயகர் சதுர்த்தி அன்று கண்டிப்பாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை மட்டுமே வாங்கி வந்து வழிபட வேண்டும். காரணம், களிமண் என்பது பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கியதாகும். அதோடு களிமண் பிள்ளையார் எளிதில் நீரில் கரையக்கூடியதாகும். விநாயகர் பெருமான் துன்பங்களை போக்குபவர் என்பதால் விநாயகர் சிலையை கரைப்பதால் நம்முடைய துன்பங்களும் கரைந்துவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதனால் மண்ணிற்கு சக்தி அதிகம். அதேபோல் விநாயகர் சிலைக்கு சந்தனம் குங்குமம் வைத்து வயிற்று பகுதியில் காசு வைக்க வேண்டும். அருகம்பு மாலை அணிவித்து பலகையில் வைக்க வேண்டும். குன்றி மணியால் விநாயகர் சிலைக்கு கண்களை திறக்க வேண்டும். எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் கண் திறக்கும் நிகழ்வை செய்வார்கள். அப்படி கண் திறந்தால் மட்டுமே அந்த சிலையில் உயிர்த்தன்மை என்பது வரும். அப்படி வந்தால் மட்டுமே நாம் மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்து வழிபடும் போது விநாயகர் அந்த சிலையில் எழுந்தருளி நமக்கு அருளை வழங்குவார். விநாயகருக்கு கொழுக்கட்டை, சுண்டல், வடை என நெய்வேத்திய பட்சணங்கள், அர்ச்சனை மலர்கள், இலைகள் போன்றவற்றை 21 என்ற எண்ணிக்கையில் படைத்து வழிபடுவது சிறப்பு. விநாயகருக்கு அனுசுயா அரிசி மாவில் வெல்லம் வைத்து 21 மோதகம் உணவாக படைத்தார். அதை சாப்பிட்டதும் விநாயகரின் பசி அடங்கியதுடன் அவரது மனமும் மகிழ்ந்தது. அதனால் எவர் ஒருவர் விநாயகருக்கு அனுசுயாவை போல் மோதகம் படைத்து வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு விநாயகரின் அருள் கிடைக்கும் என பார்வதி தேவியே கூறியதாக புராணங்கள் சொல்கின்றன. அனுசுயா படைத்தது போல் நாமும் 21 என்ற எண்ணிக்கையில் படைத்து வழிபடுவது விநாயகரின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும். விநாயகர் சிலையை மறுநாளே எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் கரைப்பதை விட குறைந்தபட்சம் 3 நாட்கள் வைத்து தொடர்ந்து 3 நாட்களும் விநாயகருக்கு ஏதாவது ஒரு படையல் படைத்து பூஜை செய்து வழிபட வேண்டும். அதற்கு பிறகு விநாயகரை மகிழ்ச்சியாக எடுத்துச் சென்று நீரில் கரைத்து நம்முடைய கஷ்டங்களும் விரைவில் இதேபோல் கரைய வேண்டும். அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியுடன் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என விநாயகரை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இதனால் விநாயகரின் மனதை மகிழ்விக்க முடியும். இந்த முறையில் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானை வழிபட்டு அவர் அருள் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.